ஹாய் ஹலோ வணக்கம். இந்த சிஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைமாக கமெண்ட் பண்ணுறாங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? 2 பேருமே நல்லா இருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அடுத்தது உங்கள் ஸ்கூல் டேஸில் மறக்க முடியாத மூமெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஐ திங்க் 3rd ஸ்டாண்டர்ட் ஆர் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிளேட்டு பேக்குக்குள்ளே வச்சுருப்போம் சரியா? அப்போ எல்லாம் வாட்ச் எல்லாம் கிடையாது. மணி அடிக்கிறவங்க நம்ம கிளாஸை தாண்டி போகும்போது இந்த டைமுக்கு வந்தாங்க அப்படின்னா மணி அடிக்க போகிறாங்க. அதாவது கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு தெரியும்ல, ஃபஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், 4th பீரியட்னு. அப்போ அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணி அடிக்கவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க 4th பீரியட் தான் கரெக்டாக அதை கிராஸ் ஆகுவாங்க. அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா 3rd பீரியடே இப்படி கிராஸ் ஆனாங்களா. நான் என்ன நினச்சிட்டேன், மணி அடிக்க தான் போகிறாங்கன்னு நினச்சிட்டு, இது சாப்பாடு பீரியட் நினச்சிட்டு பிளேட் எடுத்துகிட்டு வெளியே ஓடிட்டேன். வெளியே ஓடி போய் சோறு போட்ட இடத்துல போய் வரிசையில் நின்னாச்சு. நான் நின்றுட்டு திரும்பி திரும்பி பார்க்க, ஏன்னா பெல் அடிச்ச உடனே சாப்பாட்டுக்கு அவ்வளோ எல்லோரும் ஓடி வருவாவ, யார் ஃபஸ்ட்டு நிற்குதுன்னு. நான் போய் ஃபஸ்ட்டு நின்றுட்டு சுற்றி சுற்றி பார்க்க ஒருத்தரையும் காணல. அப்புறம் மெதுவாக கிளாஸுக்கு போனால் எங்கள் டீச்சர் என்ன அடி வெளுத்துருச்சு. இதுதான் ஸ்கூல் டேஸில் எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட். தேங்க்யூ.